கேட்டது புரியலையா? ஓகே. அதாவது பணம் நிறைய இருக்குன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு இல்லையா? அங்கே அண்டா எடுத்து போக சொன்னாரா இல்லை கரெக்டா? அந்த மாதிரி அள்ளிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஆனால் இப்போ கைத்தூக்கு நண்பர்கள் ஒரே ஒரு சின்ன கேள்வி. ஒரு ப்ராப்ளம் வந்தா பணக்கார் எப்படி ட்ரீட் பண்ணுவார், மிடில் கிளாஸ் மீன் எப்படி ட்ரீட் பண்ணுவார் சொல்லுங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் பணக்கார் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவார், மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவார் சார்? ஓகே சரி, நானே பதில் சொல்றேன். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம மோடி தெரியும் இல்லையா? அது மோடி கூட முன்னாடி நீரவ் மோடின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? எஸ். அவர் பேங்க்ல கடன் வாங்கியிருக்காரா இல்ல கடன் கொடுத்திருக்காரா சார்? கடன் வாங்கியிருக்காரு. ஓகே. இப்போ ஒரு சாதாரண ஒரு பர்சன், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், அவரோட தேவைக்காக ஒரு லோன் எடுத்திருப்பாரு. ஓகே, நிறைய நம்பர்கள் இருப்பாங்க இல்லையா? சப்போஸ் இவரு லோன் ரீபே பண்ணலைன்னா அவருடைய ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் எப்படி கொடுக்குது, நீரவ் மோடிக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது, இது டிஃபரெண்ட் என்ன சொல்ல முடியுமா? ஒரு நண்பருக்காக, அதாவது நீரவ் மோடி பண்ண ஒரு டேமேஜ் நம்ம அத்தனை பேருக்காக தலைமையில உழுகுது. ஆனா தனிப்பட்ட நண்பர் அவருக்காக லோன் எடுத்தாருன்னா அவருடைய வீடு ஜப்து பண்றதோ அவருடைய இது அவமானப்படுறது தான் இதே கவர்மெண்ட் அரசாங்கத்தால் நடக்கக்கூடிய காரியம். கரெக்டா? சோ இது பற்றி என்ன புரிஞ்சுட்டீங்க? பணம் ரெண்டு பேருக்கு பணம் தேவைப்பட்டது. பணக்காரருக்கு பணக்கார தேவைப்படும் போது அவர் ட்ரீட்மெண்ட் டிஃபரெண்ட். ஆனா ஒரு ஏழை பணக்கம் ஆசைப்பட்டா அந்த பணம் வாங்கினால அவருக்கு நடந்த நன்மை உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஆட்டிடியூட் అనేది இப்போ சொன்னா இல்லையா, திமிர் அதே. நான் என்ன சொல்றேன்னா ஆட்டிடியூட் అనేది ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னா பணம் అనేది ஈஸி மேட்டர் கிடையாது. இன்னைக்கு பர்மனெண்ட் நினைச்சாங்க அத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆகலாம். ஆனா ஆகனா ஃப்ரண்ட் லைன், ஆகலைன்னா பேக் லைன். பிளாட்ஃபார்ம் ஒண்ணுதான், டிராவல் எல்லாம் ஒரே இடத்துல தான் டிராவல் பண்றோம். நம்ம ஆட்டிடியூடு மாறானவருக்கு நடக்காது. கோட்டு வராது, கோட்டு வாங்கலாம் காசு கொடுத்து ஷாப்ல, இது வராது. புரிஞ்சுதா நான் சொன்னது? கோடி 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 அத்தனை பேர் கோடி சொன்னாலும் நம்ம கோடிஸ்ல மாற மாட்டோம். எப்போ மாறும்? நம்மோட ஆட்டிடியூடு மாறின பிறகுதான் அது நடக்கும். காரணம் என்னன்னா நிறைய பேர் தன்னம்பிக்கை இல்லாம என்ன பண்றாரு, மற்றவர்கிட்ட என்ன கேட்கறாரு, யோசனை. இது இது எப்போ நீங்க கேட்பீங்களோ கட்டாயமா சொல்றேன். ஏன்னா ஒரு லேண்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பீப்புள் நல்லா தெரியும். ஒரு நண்பர் வாங்குறது அவர் நண்பர் கூட போவார், ரியல் எஸ்டேட் சண்டே கூட்டு போவார் இடத்துக்கு. என்ன நடக்கும்? இடம் பார்த்தா சூப்பரா இருக்கும். நண்பர் யார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரோ அவர் ஆசைப்படுவார், இது வாங்கிடலாம். பக்கத்தில் இருக்கிறவருக்கு ஆசை வந்துடும். ஏன்னா இவர் கூட ஜஸ்ட் அட்வைஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா அவருக்கு கொடுத்து வாங்க காசு கிடையாது. இது வாங்கினா என்ன நடக்கும்? அவர் ஆசை தீராது இல்லையா? என்ன பண்ணுவாரு? சிம்பிளா நல்ல இல்லை அப்புறம் பார்க்கலாம். சோ ஆசைப்பட்டது யாரு? ஆனா காசு இல்லைன்னு கிட்ட நம்ம என்ன பண்றோம்? அவர் பெருசா நினைச்சு அவரோட ஐடியா கேட்போம். கடைசியில் என்ன நடந்ததுன்னா ஜோகி ஜோகி என்ன ஆகும்? ரெண்டு பேருக்கு விபூதி தான் கிடைக்கும். புரிஞ்சுதா சார்? புரியல நினைக்கிறேன், அதனால சிரிக்கல நினைக்கிறேன். கிளாஸ் கிடைக்க முடியல. கரெக்டா? ரெண்டு பேருமே ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கு. அதனால சொல்றேன், இங்க நோர்வேன் பத்தி 2 வருஷமே கூட டிராவல் பண்ணாலும் புதுசா வந்தாலும்
நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்காங்க. எது ஸ்டாப்னு சொல்கிறோம். சிஸ்டம் டார்கெட் கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன ட்ராவல் பண்ணுறோம் ஒரு டார்கெட் இல்லைன்னா அது பண்ணணும்னு ஆசையும் வராது. கரெக்டா? அதுக்காக சிஸ்டத்தில் இருக்க நாங்கள் இது உருவாக்கணும். ஏன்னா சோம்பேறிகளுக்கும் நமக்கு அப்படி சோறு போடும். அது கேரண்டி. சோறு தான் போடும், பிரியாணி போடாது. அப்போ ஆசைப்பட்டது வாங்கணும். இப்போ ஒரு கார் வாங்கின நண்பருக்கு என்ன நினைக்கும் சார்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா சார்? ஸ்கூட்டர் ஆளுக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ கற்பை சார் ஒரு கார் வாங்கியிருக்காரு. ஓகே, அவரோட ஆசை தீர்ந்துடும் நினைக்கிறீங்களா? பக்கத்தில் ஒரு பெஞ்சு போகும்போது என்ன நடக்கும்? அது மேல ஆசைப்படும். பெஞ்சு பக்கத்துல ஆடி பெஞ்சில் ஒரு ஜாகுவார், அது மேல ஆசைப்பட மாட்டோம். வேற என்ன தெரியாது? ஜாகுவார் கூட கிடையாது சார். ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு ரூல் இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பாப்புலரா இருக்கிறது மட்டும் 1000 கோடி டர்னோவர் இருந்தால் மட்டும்தான் நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் பத்தி திங்க் பண்ண முடியும். ரூல மாத்துவாங்க. டிரைவிங்ல இருந்தா மட்டும் தரணும். போவேல் இருந்தா தராது சார். சாரி, ரூபி பண்ணி ஓகே, 4வது ரவுண்ட்ல அடிச்சிடணும். எது 4வது ரவுண்ட்ல? அது ரூபி அடிக்காம பவுலையில் இருந்தால் மட்டும் வந்துருவாங்க. ஆசைப்பட வேண்டாம். கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கின அத்தனை பேருக்குமே தெரியும் அதோட டர்ன்ஓவர் அண்ட் பேக்ரவுண்ட். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. டாக்ஸ் பேயரா இருக்கணும். வித்தவுட் டாக்ஸ் பேருக்கு அது கார் கிடைக்காது. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி இது ரெண்டும் வந்து ஒரே கம்பெனி தான். ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கின கார் எது மேல நடக்கும் சார்? ரோட்ல தான் நடக்கும். சார் வாங்கின சாதா கார்டு ரோட்ல தான் நடக்கும். மாதிரி ஹெச்எஸ் வாட் இஸ் டிஃபரெண்ட்? அதுக்கு சேஃப்டி இருக்குமே? இல்லை சார், சேஃப்டி எல்லாம் வாங்குவீங்களா? சேஃப்டி இருக்கு, ரெண்டுத்துக்கும் இருக்கும். வாட் இஸ் ஹெச்எஸ்? சரி, நம்ம பாஸ்டர் சொல்றேன். போர்லுக்கு ரூபிக்கு என்ன சார் ஹெச்எஸ்? போர்ல ரூபி ஆகும். அது கரெக்ட் தான். என்ன ஹெச்எஸ்? என்ன வேல்யூ அங்க மாத்தி சார். ரூபி என்ன ரோல்ஸ் ராய்ஸ் இதான் சார். புரியுதா? போர்ல இருந்தா வெறும் சாதாரண வேலை. அத நீங்க ஸ்டார் ஐ ரூபி ஸ்டார் ஐடிங்க என்ன நடக்கும்? ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு இப்ப பிளான் பண்ணுங்க சார். 1 இயர்க்குள்ள ரூபி முடிக்கணும் சார். நீங்க நினைச்சு பாருங்க, இங்க இருக்கிற ஒரு 50 பேர் ரோல்ஸ் ராய்ஸ்ல ஒரு மீட்டிங் வைக்கணும் இந்த ஹால் போட்டு. வாவ், சூப்பர். போர்வேல் கிடைச்சது சார், பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. ஆனா எங்க போகணும்? இங்க என்ன திங்க் பண்றோம்? பணம் பணம் பணம், கோடி கோடி. சாரி, உங்க ஆட்டிடியூட் மாறணும். பார்க்குற விதம் என்ன தெரியும் உங்களுக்கு? அப்போதான் கோடி ரோல்ஸ் ராய்ஸ். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஆசைப்படலன்னா யாராவது இருக்காரா? கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டல் நீங்க சூட் யாராவது இங்க இருக்க நண்பர்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ஒன்று இருக்கும். சூட் கிளாஸ் பார்த்தால யாரும் இருக்கிறாங்க? யாராவது பாத்தீங்களா? சாதாரண ரூம் மாதிரி இருக்குமா? இப்படி இருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குதான். சாதா காருக்கும் அதுக்கும் அவ்வளோ ஃபீச்சர்ஸ். நீங்க ரோடு மேல போனா அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து போற மாதிரி தான். புரியுதா சார்? அதனால தான் சொல்றேன், நீங்க ரூபி எனக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணீங்களோ இதுதான். கோடி எனவே கிடையாது. உங்க ஃபேமிலிக்கு
ரூபாய் அடிக்காம விட மாட்டீங்க. எதையும் ஆசைப்பட்டா தான் அதுக்கு நம்மளோட பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். ஆசை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வின்னர்ஸ் எதுவுமே பெருசு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு விதானம்னு வித்தியாசமா ட்ரை பண்ணுவார். அப்போதான் வின்னிங்கே நடக்குது. பண்டிட் சிவகர் சொல்லுவார் அழகா, யூ கேன் வின் இன் புக் ஒன்று வாங்கி படிச்சு பாருங்க. வின்னர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எல்லாம் நடந்த ரோட்டு தான். ஆனா ஒரு ட்ரை இப்படி பண்ணி பார்ப்போமே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த சேஞ்சஸ்ல கிடைக்கக்கூடிய வெற்றி. அதனாலதான் சொல்றான் எல்லாமே நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம கொடுத்த பிளாட்ஃபார்ம் மிடில் கிளாஸ் கிடையாது சார். இதுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். எல்லா கம்பெனி என்ன பண்றப்பல சேல்ஸ்மேன்ஸ் மட்டும்தான் உருவாகுது. This is only one company system creating owners. System ட்ரீட் பண்ணும்போது பாருங்க எல்லாருக்குமே, அதனால தான் உங்களோட அப்ளைன் டவுன்லைன் சிஸ்டம் சொல்லவே மாட்டான். All are shareholders. நம்ம சிஸ்டம் என்ன ட்ரீட் பண்ணுது? ஷேர்ஹோல்டர்ஸ் ட்ரீட் பண்ணுது. அதனால தான் அப்ளைன் டவுன்லைன் அந்த பழைய அந்த டிஎன்ஏல நம்ம பழகி ஸ்டில் இதுதான் நம்ம பண்றோம். இந்த சிஸ்டத்துக்கு அந்த பழைய கம்பெனிஸ்ல நம்ம பண்ண அந்த பழைய வார்த்தைகள் எதுவுமே இதுக்கு நம்ம பழகி என்ன வச்சு அதான் பண்றோம். அப்ளைன் டவுன்லைன். ஒரு லீடர் என்ன சார்? ஒரு லீடர் என்ன? லீட் பண்றதா லீடர் தான். ஒரு ஓனர் என்ன? லீடருக்கு ஓனருக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? சார் அழகா சொன்னார். போத்திஸ் அந்த சேல்ஸ் ஒரு வாட்ச்மேன் கிட்ட பிசினஸ் கொடுக்குறாங்க, ஓனர் கொடுங்க உடனே எடுப்பாருங்க. ஏன்? ஓனருக்கு தெரியும் அந்த கஸ்டமர்ஸ் என்னன்னு, சேல்ஸ்மேனுக்கு தெரியாது. நீங்க ட்ரிப் இதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா, அதுல ஏன் அவ்வளவு ஸ்பீடா ஓடுறது இதெல்லாம் பண்ற டிரைவர்ஸ் பாருங்க, கட்டாயமா ஓனரா இருக்க மாட்டேங்க. ஸ்பீடா ஓடுற இந்த டெம்போ டிராவல் ஆகட்டும், பிசினஸ் இது டிராவல்ஸ் எல்லாம் பண்றதால எல்லாமே ஸ்பீடா ஓடுறது காரணம் எது நடந்தாலும் ஓனருக்கு தான் லாஸ், இவனுக்கு ஒன்றும் கிடையாது. கரெக்டா? ஓனர் நடத்த கார் பாருங்க எப்படி இருக்கும் சார்? காரணம் எது என்னன்னு சாதாரண யாருக்கு அவரை தான் பறிக்கும். அதனாலதான் சிஸ்டம் உங்களுக்கு ஓனர்ஷிப் பண்ணது கையில கொடுத்துருக்கு. ஸோ யூ ஹேவ் டு நோ ஹவு டு ரன் யுவர் சிஸ்டம். உங்களுக்கு தெரியணும் நீங்க சிஸ்டத்தை எப்படி கொண்டு போய் உங்களுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு. அதனாலதான் நாங்க அதுக்கு ஒரு சின்ன, அதாவது நாங்க ஒரு 15 பேர் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி, இது இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல, ஓன்லி தமிழ்நாடு எஸ்பெஷலி உங்க டீமுக்காக விஷயம் என்னன்னா, இந்த 15 பேரும் நாங்க கூட்டி நாங்க வெற்றி கொண்டதுக்கு மட்டும் இல்லை, எங்க நம்பி வந்த அத்தனை பேரும் வெற்றியாளராக மாறணும். இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி மூலமா உங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுப்போம். நாங்க சோம்பேறிகள் உருவாக்குறதுக்காக சிஸ்டம் பிளான் பண்ணாலும் நீங்க என்ன பண்றோம்? டார்கெட் கொடுத்து உங்களுக்கு பணக்காரன் ஒரு அந்தஸ்துக்கு அங்கீகாரப்பட்டது மாதிரி ஒரு பிளானிங்ஸ் நாங்க கொடுப்போம். பிகாஸ் ப்ரீவியஸ்ல எங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்க உங்களுக்கு நாங்க கொரோனா டைம்ல எல்லாரும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிசினஸ் ட்ரெடிஷனல் ஆகட்டும் மற்ற பிசினஸ் எப்படி நடக்குது, நம்மளோட பிசினஸ்ல ஏன் ஃபாஸ்டா. கொரோனா முன்னாடி எவ்வளவு தெரியுமா சார்? நம்மளுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? 14 lakhs. இன்னைக்கு எப்படி நடந்தது? கொரோனா பீரியட். அது காரணம் என்ன? ஜூன். ஏன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்தியன்ஸ் மைண்ட்ல இருந்தா நம்ம கொஞ்ச நாள் ஏதாவது சொல்லாம விட்டுட்டோம்னா அதனாலதான் ஜோ ஈக மாதிரி உங்க நினைச்சாலும் சரி நாங்க சொல்லிட்டே இருந்தோம். தோர்வலின் பத்தி ஜூன் காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார் வரல, கர்வை சார் இருக்காரு, அவர் 11 மணிக்கு இன்டர்நேஷனல் டீம் பேசிட்டு இருக்காரு. அவர்
போவீங்க இல்லையா? பிகாஸ் இந்த பேனிக் டைம்ல நம்ம சவுத் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு போறதுனால தான் இது பார்த்துருக்கு தென்னிந்தியா எல்லாமே ஃபாலோ பண்றோம். இப்போ நம்ம இங்க சிஸ்டம் ஃபாலோ பண்றதுனால நம்ம பார்த்து ஆந்திரா டீம், எனக்கு கேரளா டீம், மற்ற எல்லா டீம் இன்னைக்கு இந்தியாவிலே ஏன் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் இந்த செஷன், யாருக்கும் கிடையாது. அதனால சொல்றேன், இந்த சிஸ்டத்துல புதுசா வந்த நண்பர்களுக்கு சொல்றேன், ஸ்டாண்ட் 2022 நீங்க ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய சேஞ்சஸ் எப்படி நடக்குது உங்களுக்கு தெரியும். இங்க ரெண்டாவது ராயல்டிஸ் இன்கம் இந்த மாசமே நமக்கு எல்லாரும் கிடைக்க போகுது உறுதி. பொங்கல் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. உங்களோட பொங்கல் சேர்த்து இதையும் உங்களுக்கு ஸ்வீட் ஒரு விஷயம் மட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட சிஸ்டம் எப்பவுமே அதிகம் தான். ఇది పోమా ఇంకా వేయడం అనేది సిస్టమ్ எப்பவுமே சிஸ்டம்ல நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்குது சார். இது எல்லாமே ட்ரைலர் தான், ப்ளீஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2025 నుంచి தான் நம்மளுடைய உண்மையான ரியல் பிக்சர் ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம ட்ரைலர்ஸ் தான். இந்த ட்ரைலர்ல தான் நீங்க எப்படி இருக்கிறது, அது ஒரு ஃபிலிம் சார் தெரியும், ஃபிலிம் பார்க்க முன்னாடி அதில் இருக்கிற ஹைலைட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன விட ருசுகு இருக்கும் கரெக்டாக. அப்போ தான் பிக்சர் பார்க்குறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் ருசுகுல உங்களை பணக்கார ஆகி 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 கடைசியில் பணம் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். 2025 வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ண போதும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.